திருவாரூர்ல வந்த கூட்டம் எல்லாமே சார் இன்னும் நிறைய வரப்போது பாருங்க, ஒவ்வொன்றா வரப்போது. நீங்க நாகப்பட்டினத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோம், கூட்டம் வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது. அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுவாச்சு. என்னடா அது திருச்சியில வந்ததுனால இவங்களே அவங்களும் சொல்லியிருக்காங்க, போயிட்டு கர்ப்பிணிகள் வயசானவங்க இவங்கெல்லாம் வராதிங்க, கொஞ்சம் வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் திருவாரூர்ல கட்டுக்கடங்காத கூட்டம். அது காரணம் இன்னொன்னு என்னன்னா, நாகப்பட்டினத்தில் விஜய் பேசின அந்த ஸ்பீச் வந்து கட்டன்னு பரவ ஆரம்பிச்சோடனே அங்கங்க கிளம்பி வர ஆரம்பிச்சாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து குறிப்பா அந்த போய் சேர வேண்டிய அந்த பேச வேண்டிய இடத்தை தாண்டறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் ஆயிருக்குது. சும்மா ஒரு 100 மீட்டர், அவ்வளவு பெரிய கூட்டம். என்ன ஆகும் வந்து இந்த கூட்டம், இந்த பலம், இந்த பேச்சு எல்லாம் சேர்ந்த பிறகு வழக்கம் போல எல்லா தரப்புலயும் ஒரு ஐடி விங் இருக்குது. அவங்க நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. வந்து அவங்க பட்டாங்க இதுதான் ஏஐ, இது ஒரிஜினல் அப்படின்னு, இது ஒரிஜினல் இது ஏஐ அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து போட ஆரம்பிச்சா அது ஒரு பெரிய சோசியல் மீடியால இருந்து போயிட்டு இருந்தது. அது என்ன சொல்றாங்கன்னா யாருன்னு தெரியல, எதிர்கட்சி தரப்பினர், அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு விஜய் வந்தது எல்லாருக்கும் ஒரு கலக்கம் தான். வந்து அந்த கூட்டமே கிடையாதுங்க, இது வந்து இந்த கூட்டம் கிடையாது, இது ஏஐ, இதுதான் ஒரிஜினல் சொல்லி ஒரு 5-6 பேர் தான் நின்றுட்டு இருக்காங்க. எங்க போட்டதை போட்டு கொஞ்சம் அதிகமா போட்டு கூடாது அப்படின்னு. அதுல என்னன்னா, இந்த தம்பிங்க தாவேக்காவில் ஐடிவிங் தம்பிங்கன்னு நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு லோகோ ஒண்ணு கண்டுபிடிச்சு, எங்க இதை பாத்தீங்களா, இதை விட்டீங்களா, மண்டையில விட்டுட்டீங்களே நீங்கன்னு சொல்லி அவங்க திருப்பி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த சோசியல் மீடியா என்ன இதுவெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்குது பாருங்க. வந்து